ஹாய் காய்ஸ், போன வீடியோவில் கிணத்துல குளிக்க போகிற வீடியோவை போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அங்கே கிணத்துக்கு பக்கத்தில் நடந்து போகிற இடம் தான் இது. நான் சோளோன்னு சொல்லிட்டேன், இது கம்பு போட்டிருக்காங்க. போன வீடியோவில் சோளோன்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. இது கம்பு சூப்பராக இருந்துச்சு. அந்த பிளேஸ் அவ்வளோ க்ரீனரியாக, அந்த வெயிலே தெரியல, அந்தளவுக்கு உண்மையாலுமே இருந்தது. கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி தான் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஹீட்டை நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சையாக இருக்கிறதுனால அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்க்கவே அவ்வளோ அற்புதமான ஒரு இயற்கை காட்சியை ரசிச்சுட்டே போனோமா. இது தென்னை மரம் பக்கத்தில், அப்புறம் அந்த பக்கம் ஒரு மாமரம் இருக்குது. நான் போகிற வழியில் காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போய், நானும் என் பையனும் தான் நடந்து போயிட்டுருந்தோம். அவன் அப்படியே ஒரே குஷி ஆகிட்டான் நடக்க நடக்க. அவனுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு போல். கிணத்துல குளிக்க போகிறோம் அப்படின்னு ஒரே சந்தோஷம் சாருக்கு. அங்கே ஒரு மாமரம் இருக்கும். அந்த மாமரம் நான் ஃபஸ்ட்டு பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ வச்சது. எனக்கு செகண்ட் பேபி பிறந்துட்டாங்க. ஆனால் அந்த மாமரத்துலேருந்து இப்போ தான் ஒரு 3 காய் காய்ச்சி அதை நாங்கள் பறித்து சாப்பிட்டோம். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வச்ச மாமரத்தில் காய் காய்ச்சிருச்சு. இதுதான் அது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே பொறுமையாக நடந்து போய் கொஞ்சம் தூரத்துலேயே கிணறு. ரொம்ப அருமையான எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் சிட்டியில் இருந்தாலும் இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் வரும்போது தான் சந்தோஷம் ஜாலியாக இருக்கும்ல. அதனால் கிணத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே தெரிகிற தொட்டிக்கு பக்கத்தில் தான் கிணறு. அந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்னெல்லாம் நடந்ததுன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.